மலேசியாவில் வேலைக்கு சென்று கொலை செய்யப்பட்ட தனது கணவரின் உடலை மீட்டு தர கோரி 2 குழந்தைகளின் தாய் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த பிரபாகரன் நெய்வேலியைச் சேர்ந்த ஒருவர் மூலமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு சென்றதும் அவரை அழைக்க வந்த நபர் அவரிடமிருந்த பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் வாங்கிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டார். அங்கிருந்தவர்கள் உதவியுடன் கூலி வேலை செய்து வந்த பிரபாகரன் விரைவில் ஊருக்கு வருவதாக கூறியிருந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறந்துவிட்டதாக மனைவி ரஞ்சிதாவிற்கு தகவல் வந்துள்ளது. இது பற்றி விசாரித்த போது கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது பிரபாகரன் பணத்தை தராததால் அவரை கொலை செய்து விட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து பிரபாகரனின் உடலை மீட்டு வர கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும்